This is our series on increasing the resistance for biceps curls. Our first method and our first usual method is doing a cheat like this, rocking your body back and forth and somehow cheating on the rep to bring the dumbbells up. This after you have finished your 3 sets of 10 or 5 sets of 12 repetitions, whatever it is, with the regular biceps curls. This should be the last set actually when you are trying to increase the weight. The first thing is cheating. You cheat like this, or you can use the help of your training partner to assist you like this. Of course, we have seen that when you are dropping, you should drop the weight in a controlled fashion, slowly, very slowly. There are 2 methods, and today I learned another method in Instagram. When you are doing biceps curls, this is the 10th or 11th set I am doing today for the camera. So my arms are tired. Some disturbance or other keeps on coming while I am shooting. Actually, I have finished some 50 repetitions like this in this fashion that I am going to demonstrate now. When you are doing biceps curls with one arm, you are increasing the weight. The thing is, the other arm is hanging idle. What you should do is keep your arm here like this. I hope you are able to see. Keep the other arm here over it. This way, it is almost like a preacher curls. This idle arm acts like a rest in the preacher curls. Now it is almost impossible for you to do a cheat. You can lift like this. It is almost impossible for you. And let it down very slowly. இப்போ டம்பிள் கர்ல்ஸ் போடுறப்ப ரெகுலராக 5 செட்டோ 3 செட்டோ போட்டு முடிச்சிட்டோம். 5 செட்டு 12 நம்பர், 3 செட்டு 8 நம்பர், 5 செட்டு 8 நம்பர், ஏதோ ஒன்று. நான் எவ்வளோ போடுவேன்னா 3 செட்டு 12 நம்பர் போடுவேன், அவ்வளோதான். நமக்கு அதுக்கு மேலே உடம்புல தெம்பு கிடையாது. இதுக்கப்புறம் வெயிட்டை ஏற்றணுங்கிறப்ப 10 கேஜியில் வந்து போட்டாச்சுன்னா அடுத்து 12 கேஜி இல்லை 8 கேஜியில் போட்டாச்சுன்னா 10 கேஜி கையில் எடுக்கிறோம். இது கிட்டத்தட்ட இந்த கேமராக்காகவே இன்றைக்கி 10-12 தடவை செஞ்சு முடிச்சிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயிட்டை ஏற்றுறப்ப என்ன செய்வோம், போட்டு முடிச்சாச்சு. பைசப்ஸ் மொத்தமும் வந்து அப்படியே வெடிக்கிற அளவுக்கு பம்ப் ஆகிடுச்சு. யுவர் பைசப்ஸ் இஸ் ஃபுல்லி பம்ப்ட் அப். யுவர் பைசப்ஸ் ஆர் ஃபுல்லி பம்ப்ட் அப். என்ன பண்ணுவோம், வாட் வி டூ, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், சீட். ஃபஸ்ட்டு வந்து சீட் பண்ணுவோம். சீட் பண்ணி புதுக்கி போட்டு இறக்குறப்ப அஃப்கோர்ஸ் மெதுவாக இறக்கணும் ஒன்று. இல்லைன்னா நம்ம ட்ரைனிங் பார்ட்னர் வந்து நமக்கு இந்த மாதிரி டச் பண்ணி ஏற்றி விடுவார். இப்போ இந்த ட்ரைனிங் பார்ட்னர் கேமரா சொல்லி இந்த கையால் டச் பண்ணி இதுவே பழகிடுச்சு எனக்கு. இப்போ அடுத்த மெத்தட் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். இதுவும் ஒரு மெத்தட். ஓரளவுக்கு இந்த சீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவான மெத்தட். இது இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். இப்போ இந்த ஒரு கையில் செய்கிறோம்ல, இந்த கை ஃப்ரீயாக தான் இருக்குது. இதையே ஃப்ரீயாக இருக்க விடுவானே. இப்படி வச்சு கையை இதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சாச்சுன்னா இப்போ என்ன ஆகும், இந்த கை வந்து கிட்டத்தட்ட ப்ரீச்சர் கேர்ள்ஸோட ரெஸ்ட்டில் வைப்போம் இல்லையா, அந்த ஆங்கிளுக்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 2 இன்ச்சு மேலே வந்து அந்த ஆங்கிள். இப்போ கையை தூக்குறதோ ஆட்டுறதோ ரொம்ப கஷ்டம். எப்படியாவது கஷ்டப்பட்டு சீட் பண்ணாமல் தான் மேலே தூக்க முடியும். அடிங் கொய்யால் 10-15 ரூபா செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த கேமராக்காகவே ஏதாவது தொல்லை வந்துக்கிட்டே இருக்காதனால கை நல்லா அசந்து போயிடுச்சு. வெயில் வேறு வந்துடுச்சு. வெயில் எடுத்தால் தான் கேமரா நல்லா தெரியவும் செய்யுது. இப்போ கஷ்டப்பட்டு தூக்கி இறக்குறப்ப மெதுவாக விட்டு பழகுங்க. இப்போ இந்த 10 கேஜி டம்பிள்ஸ் எனக்கு ஈஸியாகவே செய்ய வருது. அடுத்து நான் 20 கேஜி டம்பிள்ஸ் கிடைக்குமான்னு தேடி வாங்கணும். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ஸ்லாம் நிறைய பொருட்கள், நான் விற்கிற பொருட்கள். நீங்கள் யாராவது அதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பொருளும் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் கமிஷனும் கிடைக்கும். The links below in the description are my affiliate links. I sell several products. If you purchase from any of those links, you will be getting your product. I will be making some money, some affiliate commission. Those are my affiliate products. You buy them, you buy from any one of those and you give your feedback in the comment section. அந்த பொருள்லாம் பாருங்கள். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மணி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் இந்த அளவு வந்தது கூட அதில் உள்ள சில ஐடியா ஃபாலோ பண்ணேன். அந்த பொருள்லாம் நான் வாங்கலை, ஒரு ஜென்ரல் ஐடியா சொல்கிறேன். இது மாதிரி வந்து நான் வந்தது காரணம் அதுதான். கீழே இருக்கிற லிங்க்ஸில் உள்ள பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பொருளும் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் கமிஷனும் கிடைக்கும். If you purchase from any of those links, you will be getting your product. It will be helping me to make some money as well, some affiliate commission as well. Thank you very much. Please watch all my videos. Give your feedbacks in the comment section. Thank you very much. கையை இப்படி வைக்கணும். Place your hand like this and lift it. It will prevent a cheat. It will control your cheat. சீட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக இறக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 15-20 செட்டு போட்டு 15 செட்டு போட்டு முடிச்சிட்டேன் இந்த கேமராக்காகவே. I have finished almost 15 sets just for the camera. Thank you very much.